இளைஞர்களுக்கு இன்றைய தினம் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இன்றைய தினம் வேலை கூட நீங்கள் எளிதில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் மாணவர்களுக்கு இருக்கு. மேலும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. வியாழக்கிழமை காலை வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட்டுவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெறணும்னு நினச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க. மேலும் மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்காதீங்க. இந்த இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா மிகச்சிறப்பான நல்ல ஒரு இனிமையான இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் 24ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் உள்ளார். மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையாக புதன், சந்திரன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான தினங்க. இளைஞர்கள் அனைவருக்குமே இன்றைய தினம் அதிகமான நல்ல நன்மைகள் அவரவர் வயதுக்கு ஏற்ப நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இளைஞர்கள் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஸ்கூல் சம்பந்தமான கல்வி சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பாக ஈடேறும். உயர்கல்விக்காக நீங்கள் முயற்சி செய்தால் தேவையான உதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ஒருவேளை நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனில வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு விரும்பிய கோர்ஸ் விரும்பிய காலேஜில் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று இருக்குங்க. கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. எனவே மாணவர்களுக்கு பொன்னான தினமாக அமையும். வேலை தேடும் இளைஞர்களாக இருந்தால் உங்களுக்கும் மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது வேலைவாய்ப்பு கிடைப்பதால் அந்தஸ்து உங்களுக்கு அதிகரிக்குங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள் மூலமாக மிகப்பெரிய கௌரவமான நல்ல ஒரு சூழ்நிலைக்கு சமுதாயத்தில் நீங்கள் உயரக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கு. கடினமான தேர்வுகளாக இருந்தாலும் சரி அதில் எளிதில் வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்கு. எனவே மாணவர்களுக்கும் இன்றைய தினம் தேர்வில் எந்த விதமான பயமும் தேவையில்லை. தேர்வுகள் எல்லாவற்றையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வரவை விட கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாம். ஆனால் உங்களது பெற்றோர் நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது நண்பர்களே. இறை வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். நல்ல செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். நம்பிக்கை சக்தி இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. நிறைய பணம் இன்னைக்கு சம்பாதிக்கலாம் நண்பர்களே. ஆனால் அதிகரிக்கும் செலவு உங்களை சேமிக்க விடாமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடனடியாக இப்போதே தேவைப்படுற பொருளை மட்டும் வாங்குங்க. எப்போதாவது தேவைப்படுற பொருளை நீங்க இருக்கிற பொருளை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் புதிய பொருட்களை வாங்குவதற்கு முன் பழைய பொருட்களையே உபயோகப்படுத்த முடியுமா என்று நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத பொருட்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். அதனால் உங்களது குடும்பத்திலும் அதன் மூலமாக பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே செலவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைய தினம் உங்க டீம் ஒர்க்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலான ஒரு டீம் லீடராக இருக்கலாம் அல்லது ஸ்பெஷலான ஒருத்தருடைய பார்வையில் நீங்கள் சிறப்பாக உங்களது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே ஸ்பெஷலாக மற்றவங்க கண்ணில் படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம். உங்களது பேச்சுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். நல்ல மதிப்பு மரியாதை உங்களது பேச்சுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் கூறுவதை அனைவரும் மிக நல்ல முறையில் கேட்கக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய மதிப்பீடு செய்து கொண்டு உங்களுக்கான ஆளுமை திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முயற்சி செய்தால் கண்டிப்பாக நல்ல நாளாக இன்றைய தினம் அமையும். மற்ற எல்லா நாளை விட இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவே அமையுங்க. காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஓரளவு நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது பேச்சு திறமை மூலமாக நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையும். ஆனால் நாவடக்கம் இன்றைய தினம் கண்டிப்பாக அவசியம். கேலி கிண்டல் அதிகமாக செய்துவிட வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கண்ணீருடைய ரசபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கும் நல்ல ஒரு பயன்கள் அதன் மூலமாக இருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே நீல நிறத்தை பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 6
6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இழுபறியா இருக்கக்கூடிய பெண்டிங்கான ஒர்க்கை நீங்க சாதாரணமா செஞ்சு முடிச்சு அசால்ட்டா உங்க காரியங்களை செஞ்சு முடிச்சு பேக்கப் பண்ணிடுவீங்க. ஸோ மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு இழுபறியா இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் ஈஸியா செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி பெறுவீங்க. வேலை நிமித்தமாக சில வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு பலன்கள் அதன் மூலமாக உங்களுக்கு உண்டு. நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒற்றுமை அதிகரிக்குங்க. உங்கள் சகோதரர்கள் வழியில் உடன் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களுடன் ஒற்றுமை காக்க முயற்சி செய்வார்கள். நீங்களும் அதில் இன்றைய தினம் எந்த விதமான சுணக்கமும் இன்றி ஒற்றுமையாக இருப்பீங்க. நல்ல ஒரு புரிதல் உங்களோட சகோதரர்களிடம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மனதில் புதுவிதமான சிந்தனைகள், அதை சார்ந்த முயற்சிகள் அப்படின்ட்டு இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். ஸோ உங்களோட முயற்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அது உங்களுக்கு நிம்மதி தரக்கூடியதாக அமையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு அமையுங்க. ரொம்ப நாளா நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்த ரொம்ப நாளா விரும்பின ஒரு விஷயம் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் வியாபாரத்துல சில நுணுக்கங்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டறிவீங்க. அப்படிப்பட்ட சில சூட்சுமங்களை இன்றைய தினம் தெரிந்து கொள்வதால் வியாபாரத்தில் உங்களால் மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க முடியும். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. மிக மிக நல்ல நன்மைகள் நிறைந்த ஒரு அருமையான தினம் அனைவருக்குமே இன்னைக்கு அமையுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்திங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும். எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்ஸை நாங்கள் ரீச் பண்ண உதவியாக இருக்கும் நண்பர்களே. மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.